ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினச்சிட்ருக்கோம். அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வர இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் இந்த ஆடி அமாவாசையில் மேலும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுறாங்க. அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி அமாவாசையப்போ முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து அவங்களுடைய சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதா நம்பப்படுது. இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜைகள் செய்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் தான் மக்களாகிய நம்ம வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது நம்மளுடைய எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. பித்ருக்களுடைய ஆசி கிடைப்பதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிதான் சொல்லப்பட்டுட்டு வராங்க அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாய காலத்துடைய தொடக்கமாக தான் பார்க்கப்படுது. இது சூரியன் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாங்க. இந்த தட்சிணாய காலத்துடைய முதல் அமாவாசை அப்படின்றதால இது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக தான் பார்க்கப்படுது. ஆடி அமாவாசை அப்படின்றது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகைன்னே சொல்லலாங்க. ஒரு வருஷத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான அமாவாசையில் ஆடி அமாவாசையும் ஒன்று. முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசையை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதிலிருந்து இருந்தோம் அதனால் ஏற்படக்கூடிய நிறைய விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாம். அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது நம்ம எல்லோருடைய வழக்கமாக இருக்கு. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கிறப்போ அமாவாசை அப்படின்றது வரும். ஆடி மாதத்தில், அதாவது ஜூலையுடைய நடுப்பகுதியும் ஆகஸ்ட்ல முதலுடைய நடுப்பகுதியும் வரக்கூடிய இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டுட்டு வருது. முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற இது ரொம்பவே சிறந்த நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி அமாவாசையப்போ சூரியன், அதாவது சிவன் மற்றும் சந்திரன் அப்படின்னா அது சக்தியை குறிக்குது. இந்த இரண்டு தான் ஒன்று சேருது. இதனால சந்திரனுடைய சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அன்னைக்கு முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து அவங்களுடைய சந்ததியினரை ஆசிர்வதிப்பதா நம்பப்படுது. அதனால அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த சடங்குகள் செய்வதால குடும்பத்துல ரொம்பவே அமைதி அப்படின்றது நிலவும். முன்னோர்களுடைய சாபங்கள் விலகும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், திருச்சி, அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்றுவதை நம்ம அன்றைய தினத்துல பார்க்க முடியும். சில பேருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால், மாதம் அமாவாசை அப்படின்றது வருது. இந்த ஆடி அமாவாசை ஏன் சிறப்பானது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. பொதுவாக தர்ப்பணம் அப்படின்றது முன்னோர்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு சிறப்பான சடங்கு. மக்கள் நதிக்கரைகள், கடற்கரைகள், கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்யறதை நம்மளால பார்க்க முடியும். தர்ப்பணத்தில் தண்ணீர், எள், அரிசி இதெல்லாமே முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. மந்திரங்கள் சொல்லி அவங்கள வணங்குவாங்க. இதனால முன்னோர்கள் சந்தோஷமா ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னும் நம்பப்படுது. ஹோமம் அப்படின்றது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்புல போட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்கு. இதனால கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல சூழ்நிலை அப்படின்றது கிடைக்கும். முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க. இதனால தான் ஆடி அமாவாசையப்போ ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளுமே செய்யப்படுவது வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த தினத்துல தானம் கொடுத்தா இன்னும் சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆடி அமாவாசை அப்படின்ற நாளில் நம்ம தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு, உடை போன்றவற்றையும் கொடுக்கலாம். காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா அன்று முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதா நம்ம எல்லோராலையுமே நம்பப்படுது. விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியுமே வணங்கலாம். சிவன் கோவிலுக்கு சென்றுமே நம்ம அன்றைய தினத்துல வழிபாடும் செய்யலாம். ஆடி அமாவாசையப்போ மாலை நேரத்துல வீட்டுல முன்னோர்களுக்காக தனியா ஒரு விளக்கேற்றி வைத்தும் நம்ம வழிபடலாம். முடிஞ்ச வரைக்குமே நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம். அது அவங்களுக்கு மோட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டுட்டு வருது. சில பேர் நம்ம கடல் ஆற்றங்கரைக்கு போக முடியாதவங்க வீட்டில இருந்தே எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த வீட்டில இருந்து எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா, சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நம்ம குளிச்சுட்டு உடலையும் மனதையும் சுத்தமா வச்சுக்கணும். வீட்டை சுத்தம் செஞ்சு தயார் நிலையில வச்சுக்கணும். முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமா அரை நாள் நம்ம விரதம் இருக்கணும். பித்ரு தர்ப்பணம் செய்கிறவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும். வீட்டில் புரோகிதரை வைத்து தர்ப்பணமும் கொடுக்கலாம். இல்லை அப்படி செய்ய முடியாது அப்படின்றவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கி விட்டுட்டு வழக்கமாக உங்களுடைய வேலைகளையுமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரைக்குமே தேவர்கள் ஓய்வெடுப்பதா ஐதீகமா சொல்லப்படுது. அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக பூலோகத்திற்கு வருவாங்க அப்படின்னும் அவங்கள வரவேற்கக்கூடிய விதமா தான் ஆடி அமாவாசை தினத்துல நம்ம அவங்கள வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம அந்த நாளில் நம்ம நீர்நிலைகளில் பிதிர் பூஜைகள் மேற்கொண்ட அப்புறமா வீட்டிற்கு பூஜை அறையில் அவங்கள நினைத்து தலைவாழை இலைய பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயாசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குல வழக்கப்படி இந்த பூஜையை மேற்கொள்ளணும் அப்படின்றது ஒரு விதியாவே சொல்லப்பட்டிருக்கு. இதனால முன்னோர்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது முற்றிலுமே விலகிடும். நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சௌபாக்கியங்கள் அப்படின்னும் சௌபாக்கியத்தோட நம்ம அனைவருமே வாழ்வோம் அப்படின்றதுனால தான் இந்த தினத்துல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த தினத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை முற்றிலுமா தவிர்க்கணும், நம்ம இந்த ஆடி அமாவாசையான இந்த புனித தினத்துல நம்ம என்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்றதையும் நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம இந்த தினத்துல என்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் இந்த நாளில் இந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர் வழிபாட்டிற்குரிய தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் இந்த நாளில் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அன்றைய தினத்தில் நம்ம மற்றவங்க கிட்ட கடன் வாங்கவும் கூடாது, நம்ம பிறருக்கு கடன் கொடுக்கவுமே கூடாது. பணம் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு பொருட்களையுமே மற்றவங்களுக்கு கடனாக அன்றைய தினத்தில் கொடுக்கவே கூடாது. ஆடி முதல் அமாவாசை என்று வாசலிலும் பூஜை அறைகளிலும் கோலம் முற்றிலும் போடவே கூடாதுங்க. வாசல்ல தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கி விடணும். மறந்தும் கூட வாசல்ல கோலம் போடவே கூடாது. ஆடி அமாவாசையப்போ நீங்க உங்களுடைய முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமா காகத்திற்கு உங்களுடைய வீட்டுல சமைத்த உணவுகளை எச்சிப்படாம வைக்கணும். குறிப்பா அந்த அமாவாசை தினத்துல தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை நம்ம முற்றிலும் தவிர்ப்பது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அப்போ அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது, நம்ம சாப்பிடவுமே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளான அமாவாசையப்போ அசைவ உணவுகளை சமைக்கவே கூடாது அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசையப்போ காலையில் வீட்டையோ சமையல் அறையோ இல்லை பூஜை அறையோ நம்ம சுத்தம் செய்யவே கூடாது. காலையில் நம்ம நீண்ட நேரம் தூங்கவும் கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும், அது மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. வெளி ஆட்களை வீட்டிற்கு கூட்டிட்டு நம்ம சாப்பாடு போடக்கூடிய ஒரு விஷயத்த அன்றைய தினத்துல முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலே போடணும். அதற்கு முன்பா படையல் போடவே கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையே போடக்கூடாது, 2 இலைகள் போட்டுதான் நம்ம படையலே வைக்கணும். பெண்கள் தலைவிரி கோலத்துடன் அன்றைய தினத்துல இருக்கவே கூடாது. நெற்றியில குங்குமம் திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்து விட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அன்றைய தினத்துல. அது மட்டும் இல்லாம புடவை போன்ற பாரம்பரியமான உடைகள் அணிந்து தான் சமைக்கணும். விளக்கேற்றக்கூடிய விஷயம் அப்படின்றதும் நம்ம செய்யணும்னு சொல்றாங்க.
அப்போது இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அன்றைய தினத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, அன்றைய தினத்தில் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடலாம், இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். முக்கியமாக அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கட்டாயம் நம்ம செய்யலாம். அன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்கிறது இன்னவே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்மளுடைய சேனலில் முழுமையாக தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ பதிவில் அம்மனுக்கு போச்சு அப்படின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.